123, புது புக்கில் 115வது பதிகம். இதுவும் திருவாரூர் பதிகம், இதுவும் நம்ம பாட போகிற பதிகம். அதனால் நல்லா பயிற்சி எடுக்கணும். உங்களுக்கு நடத்தாத பதிகம் தான். 115வது பதிகம் எடுத்துறீங்களா? ஒருவனாயின்னு தொடருதான். கொஞ்சம் பெரிய பாட்டு, ஆனால் எளிமையான பாட்டு தான். தக்கத்தக்கிட்ட நடை, குறிஞ்சிப்பண், அரிக்காம்போதி ராகம்டா. பாட்டை கவனிங்க. ஒரு பாட்டு மட்டும் நான் முழுக்க பாடுறேன், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வரியா நான் சொல்ல நீங்க சொல்றேன். இருக்கா சார்? ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ, ஓருருவிற் மூவுருவமான நாளோ, கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ, காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ, மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ, மான்மறிகை ஏந்தியோர் மாதோர் பாகம் திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில கொண்ட நாளே. இதான் நடை. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா, தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. தா அப்படின்னு முடிக்கிறேன். பண்ணலாமா? நான் அந்த இது வந்து 4 வரி பாட்டு தான். நீளமா இருக்கிறதுனால 2வது வரியா பிரிச்சு போட்டுருங்க. அது 2 வரி கிடையாது, முதல் வரியினுடைய தொடர்ச்சி தான். அதை புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு ஒருவனாயின்னு இருக்கு. அடுத்தது கருவனாய், மருவனாய், திருவினாய். இதுதான் வரி. உள்ள தள்ளி இருக்குன்னா முதல் வரி தான் நடக்கும். அப்ப நான் முதல் வரி பாடுற வரையும் பொறுமையா கேட்கணும். ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ, ஓருருவே மூவுருவமான நாளோ, ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ, ஓருருவே மூவுருவமான நாளோ, கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ, காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ, கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ, காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ, மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாள். எப்படி இருக்கோ அப்படியே படிச்சதான் வரும். மண்ணும் விண்ணும் கேப் கொடுக்கக்கூடாது. சேர்த்துருக்கா? அதே மாதிரி படிக்கணும் பாருங்க. மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ, மான்மறிக்கை ஏந்தியோ மாதோர் பாகம். மறுவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ, மான்மறிக்கை ஏந்தியோ மாதோர் பாகம். திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில கொண்ட நாளே. திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில கொண்ட நாளே. மலையார் பொற்பாவையோடு மகிழ்ந்த நாளோ, வானவரி வலிய முதமூட்டி அந்நாள். மலையார் பாவையோடு மகிழ்ந்த நாளோ, வானவரை வலிய முதமூட்டி அந்நாள். நிலை பேறு பெருவித்து நின்ற நாளோ, நினைப்பறிய தழல் பெறம்பாய் நின்ற நாளோ, நிலை பேறு பெருவித்து நின்ற நாளோ, நினைப்பறிய தழல் பிழம்பாய் நின்ற நாளோ, அலை சாமி அலை கடல் நஞ்சுண்ட நாளோ, அமரர்களும் புடை சூழ இருந்த நாளோ, அலை சாமி அலை கடல் நஞ்சுண்ட நாளோ, அமரர்களும் புடை சூழ இருந்த நாளோ, சிலையால் முப்புறம் எரித்த முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில கொண்ட நாளே. சிலையால் முப்புறம் எரித்த முன்னோ பின்னோ திருவாரூர் கோயில கொண்ட நாளே. பாடகஞ்சேர் மெல்லடினர் பாவையாளும், நீயும் போய் பார்த்தனது பலத்தை காண்பான். பாடகஞ்சேர் மெல்லடினர் பாவையாளும், நீயும் போய் பார்த்தனது பலத்தை காண்பான். காண்பான். மேல போகக்கூடாது. 2வது லைன் தான் மேல போகணும். சரியா? வேடனாய் வில் வாங்கி எய்த நாளும்
விண்ணவர்க்கும் கண்ணவனாய் நின்ற நாளோ விண்ணவர்க்கும் கண்பவனாய் நின்ற நாளோ மாடமுடு மாளிகைகள் மல்கு தில்லை மணி திகழும் அம்பலத்தை மன்னி கூத்தை மாடமொடு மாளிகைகள் மல்கு தில்லை மணி திகழும் அம்பலத்தை மன்னி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரு கோயில கொண்ட நாடே ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ அணியாரு கோயிலா கொண்ட நாளே ஓங்கி உயர்ந்தெழுந்து நின்ற நாளோ ஓருகம் போல் எழுகமாய் நின்ற நாளோ ஓங்கி உயர்ந்தெழுந்து நின்ற நாளோ ஓருகமல் ஏழுகமாய் நின்ற நாளோ தாங்கிய சிற்கலையான வானோர் செய்த தக்கந்தன் பெருவேள்வி தகர்த்த நாளோ தாங்கிய சிகலையான வானோர் செய்த தக்கந்தன் பெருவேள்வி தகர்த்த நாளோ நீங்கிய நிற் தாமரைய நெடுமாலோடு நில்லாயம் பெருமானை என்றங்கு ஏற்றி நீங்கிய தாமரையம் நெடுமாலோடு வில்லாயம் பெருமானே என்று ஏற்றி வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ வளராறு கோயில கொண்ட நாளே வாங்கி மதி வைப்பதற்கு முன்னோ பின்னோ வளராறு கோயிலா கொண்ட நாளே பாலனாய் வளர்ந்திலா பான்மையானேன் பணிவார்கள் கங்கங்கே பற்றானானே பாலனாய் வளர்ந்திலா பான்மையானே பணிவார்கள் தங்கங்கே பற்றானே நீலமா மணிகண்ட தென் தோளானே நெருநலைய இன்றாகி நாளை ஆகும் நீலமாமணி கண்ட தொண்டோ நாளே நெடுநலைய இன்றாகி நாளை ஆகும் சீலத்தி சிவலோக நெறியேயாகும் சீர்மையே கூர்மையே குணமே நல்ல சீலமே சிவலோக நெறியே ஆகும் சீமையே கூர்மையே குணமே நல்ல கோலம் நீ கொள்வதற்கு முன்னோ பின்னோ குளிராறு கோயில கொண்ட நாளே கோலம் கொள்வதற்கு முன்னோ பின்னோ குளிராறு கோயிலா கொண்ட நாளே புறம் பலவும் வழிகாட்டி செய்கை காட்டி சிறியாய் பெரியாய் நின்ற நாளோ திறம்பலவும் வழிகாட்டி செய்கை காட்டி சிறியடையாய் பெரியையாய் நின்ற நாளோ மரம் பலவும் உடையாரை மயக்கம் தீர்த்து மாமுனிவர் கருள் செய்தங்கிருந்த நாளோ மரம்பலவும் உடையாரை மயக்கம் தீர்த்து மாமுனிவர் கருள் செய்த இருந்த நாளோ பிறங்கிய சீர்பிரமன் தன் தலைகை ஏந்து பிச்சையே அது பச்சை பிச்சை பிச்சையே துண்டுடன்று நின்ற நாளோ பிறங்கிய பிரமந்தன் தலகை ஏந்தி பிச்சையே துண்டுழன்று நின்ற நாளோ அறம் பலவும் உரைப்பதற்கு முன்னோ பின்னோ அணியாறு கோயில கொண்ட நாளே அறம்பலவும் உரைப்பதற்கு முன்னோ பின்னோ அணியாறு கோயிலா கொண்ட நாளே நீங்க பாடலாமா நாலு பாட்டு தெரியல தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா இதான் நடை இந்த நடையில சரியா படிக்கிறோம் புரியுதா பாடுங்க நிலந்தரத்து நீண்டுருவமான நாளோ நிற்பனவும் நடப்பனவும் நீயேயாகி கலந்துரைக்க கற்பகமாய் நின்ற நாளோ காரணத்தால் நாரணனை கற்பித்தன்று வளர்ந்துருக்கி வல்லசுரன் மாண்டு வீழ வாசுகி
கலை எட்டும் காப்பெட்டும் காட்சி எட்டும் கலர்ச்சேவை வழிபடுத்த கலைகள் எட்டும் நரை எட்டும் நாளெட்டும் நன்மை எட்டும் நலம் திறந்தார் மனத்தகத்து மலர்கள் எட்டும் திகை எட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே ஈசனால் இழகும் மலையும் ஆகி யாவனனை ஈழெழுந்த நாளோ வாசமலையான நாளோ மதையானை உரி போர்த்து மகிழ்ந்த நாளோ காதுமல சண்டிக்கு கொடுத்த நாளோ சகலர்களை மறைத்தாட்ட கொண்ட நாளோ தேசமும் அறிவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே. அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டுல என்ன கருத்துன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருவாரூருடைய பழமை அதுல சொல்லிக்கிட்டே வராரு. சிதம்பரத்துல நீ ஆடுறதுக்கு முன்ன வந்தியா, திருவாரூருக்கு பின்ன வந்தியா தெரியல, எவ்வளவு பழமைன்னு சொல்றாரு. புரியுதா? ஆடுவதற்கு முன்னோ பின்னோ. அதனாலதான் திருவாரூர் ரொம்ப பழமையான ஊர்னு வரிசையா சொல்லிட்டே வர்றாரு. நஞ்சம் உண்டாக்கு நாளுக்கு முன்ன வந்தியா பின்ன வந்தியா, ஜலந்தனை கொள்வதற்கு முன்ன வந்தியா பின்ன வந்தியா, அண்ணாமலைக்கு முன்ன வந்தியா பின்ன வந்தியா. அண்ணாமலைன்னு சொல்லாம பிரம்மனுக்கும் இவனுக்கும் எப்படி வந்து காட்சி கொடுத்தேன்னு சொல்லுவார். இப்படி சொல்லி முடிக்கும் போது எழுதி பண்ணாரு. அதான் பெரிய ட்விஸ்ட். இந்த உலகம் உன்னை கடவுள்னு அறியறதுக்கு முன்னாடி வந்தியா பின்னாடி வந்தியாங்க. இதை விட திருவாரூருக்கு வேற ஏதாவது சொல்ல முடியுமா? நீ தான் கடவுள், சிவம் தான் கடவுள்னு இந்த தேசம் உன்னை அறிவதற்கு முன்னோ பின்னோன்னு கடைசி வரிய பாருங்க. தேச உண்மை அறிவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்டாடுறாங்க. கடவுள்னு சிவபெருமான இந்த தேசம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே திருவாரூர் வந்துட்டாராம் சுவாமி. அப்ப அந்த திருவாரூர் கோயில் எவ்வளவு பழமையான கோயில் பாருங்க, அற்புதமான கோயில். அந்த கோயில்லாம் நம்ம போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல அருமையான ஒரு 5 வேலி கோயில், 5 வேலி குளம். குளமும் கோயிலும் சம அளவில் இருக்கிற ஒரு ஊர் எதுனா திருவாரூர். கோவில் என்ன அளவோ அதே அளவு குளம். ரொம்ப அந்த இடத்துல வந்து இந்த சாயலட்ச பூஜை வந்து ரொம்ப அற்புதமானது. இன்னமும் அந்த பஞ்சமுக வாத்தியம் திருவாரூர்ல தான் இருக்கு. நிலத்திற்குரிய தலம். புரியுதா? ஆகாயம் என்பது ஒரு குறியீடு, ஆனால் நிலம் என்பது குறியீடு அல்ல. அந்த சுவாமியை புற்றிடம் கொண்டார். சிதம்பரம் ஆகாயத்தலம், ஆனால் அது குறியீடு, சிம்பிள் ஆஃப் இதுதான், அது ஆகாஷ் தான். ஆனா இங்க வந்து மண்ணே சிவலிங்கமா இருக்கு, குறியீடு இல்லை. புரியுதா? திருவானைக்கா குறியீடு இல்லை, கருவறையில் தண்ணி வருது. அண்ணாமலை குறியீடு அல்ல, மலை இருக்கு. ஆனால் இங்க சொல்லியிருக்கிறது வந்து மண்ணு, அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே. அதனால மண் தான் முதலில் தோன்றியிருக்க வேண்டும் என்று அப்பர் சுவாமிகள் இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. புரியுதா? இப்போ நம்ம ஓரொரு வாயினை நீங்கள் எல்லாரும் அருமையாக பாடக்கூடிய, சரியா? அம்மாவோட பிரசாதம் வர சாப்பிடுவீங்க. அதனால தைரியமா தெம்பா வலிமையா